வாங்க வணக்கம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம். என்னடா அப்பதான் கண்ணாடி போட்டுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்ணு புறக்கட்டி இருந்துச்சிங்க, அதை ஆப்ரேஷன் பண்ணி கண்ணாடி போட்டுக்கிட்டுங்க. ஏதோ கண்ணில் தூசு கீசு போடும், அதுக்காக கண்ணாடி போட்டுக்கிட்டுங்க. நாமளுக்கு சளி பிடிச்சிட்டு இருக்குதா, அதனால தூவலை அறுத்து பணிக்க தட்டினி ஆட்டுறங்க. வாங்க எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். இப்போ மாங்காய் மரத்தடியில் தூவலாக்குது, அறுத்துக்கலாம் வாங்க. சரி, அந்த மாமரத்தடி இருக்கும்போது பார்க்கலாம். அதில் இருக்குது தலை உண்டுண்ணா. இருக்குது பாரு, தூதுவெல்லாம் தலை காட்டி பாரு, நிறைய கிடக்குது, அறுத்துக்கலாம். சரி போய் அறுக்கலாம். பாருப்பாவா, நல்ல தலையா கரு நல்ல தலையா இருக்குது. ஆனா அந்த தலையில முள்ளு இருக்கும், முள்ளுதான் போடக்கூடாது. முள்ளு குத்தும், பார்த்து தான் இருக்கணும். தூதுவளம் தலையில எந்த முள்ளு இல்லாத இருக்காது. சூப்பரா தலைஞ்சு போய்க்குது பாரு. ரசம் வச்சு 2 நாளைக்கு குடிச்சாக்கா சளி விட்டு போயிடும். பாவா, ஓய் இன்னைக்கு சட்னி அரைச்சிட்டு இன்னும் 2 நாளைக்கு ரசம் வச்சு கூடு 2 வச்சு குடிச்சா தான் நான் சளி முறியும். தேவையான அளவுக்கு பொரிச்சுக்கிட்டோம். வாங்க சட்னி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுக்கலாம். சட்டி கஞ்சி வச்சு எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். சிறு வெங்காயம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமா வறுக்கணும். கலர் பாருப்பா, மாங்காய் கலர வந்துடுச்சு. போலாமா? இது பச்சை மிளகா 2-3 போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா சாப்பிட்டு அறுத்துக்கலாம். பூண்டு 1 கட்டி போட்டுக்கலாம். பூண்டு சேர்த்துக்கிட்டாக்கா உடம்புக்கு நல்லது. ஒரு சிலருக்கு பிடிக்காது, 1-2 சேர்த்துக்கலாம். நாமளே கொத்தமல்லி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி மாசத்தையே வரும். 2-3 வாரம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தேவையான போட்டுக்கலாம். மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு சேர்த்திக்கலாம். போட்டுக்கலாம்.
வந்துட்டு இறக்கிக்கலாம். அதே சட்டியில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அரை மூட்டை தேங்காய் போட்டு வணக்கலாம். தேங்காய் நல்லா வறுத்துக்கலாம். செவந்துச்சு இறக்கிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். நல்லா வணக்கணும் தலைய. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வறுத்துட்டு வரையில வணக்கணும். இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா வணக்கிட்டு இறக்கிக்கலாம். தக்காளியே 2 பொடி பொடி அறுத்து போட்டு வணக்கலாம். எண்ணெய் ஊற்றி வணக்கலாம். தக்காளி நல்லா வணக்கலாம். வணங்கிருச்சு இறக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். புளி தேவையில்லைங்க, தக்காளி போட்டால் போதும். தூதுவளம் சட்னிங்க புளி போட்டால் மருத்துவ சத்தெல்லாம் குறைஞ்சிரும். அதுதான் புளி போடக்கூடாதுங்க. பாருங்க, இந்த மாதிரி நைஸ் அரைக்கணும். தாளிச்சிக்கலாம். தூதுவளை சட்னி ரெடி. வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு எப்படிக்குன்னு சொல்லு. சரி. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? சரி. இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி செஞ்சு கொடு. சரி செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது. சூப்பர்னா அருமையாக்குதா? சாப்பிடுறது சாப்பிடு. 2 நாள் நெஞ்சில் பிடிச்சிச்சு. அதுக்கு தம்முன்னா தூதுவளம் சட்னி செய்ய சொல்லலாம் அப்படின்னு இன்னைக்கு செய்ய சொன்னேன். சரி சாப்பிடு சாப்பிடு. எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் அது. சட்னி வாசம் கும்னு மணக்குது. பக்கத்து வீட்டுக்காரர் கூட கேட்டாலும் கேட்பாங்க. அப்படியா? இந்த மாதிரி சட்னி ஆட்டி கலக்கி
சோத்துக்கு ஆ. சப்பாத்திக்கு தோசைக்கு ஆ. இட்லிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ஆ. பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். ஆ. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சோம்னா ஆ. நம்ம உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. ஆ. இன்னும் அப்படித்தான் செய்யணும். அப்படித்தான் பண்ணணும். ஆமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாக்டர் ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.